இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேரங்காடியின் 4வது மாடியில் விழுந்து மரணம். கெடா அலோஸ்டாரில் முதியவர் ஒருவர் பேரங்காடியின் 4வது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்தார். 65 வயதான அந்த முதியவர் மனநல சிகிச்சைக்காக அட்டையை வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. முன்னதாக தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக இரத்த வெள்ளத்தில் அந்த ஆடவர் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். அந்த சம்பவம் இன்று காலை மணி 10 10:30 இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்ந்ததாக கோத்தாஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஷுக்ரி தெரிவித்தார். இறப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட முதியவர் சந்தேகிக்கும் வகையில் நடந்து கொண்டதை பேரங்காடி ஊழியர் கவனித்திருக்கின்றார். அவருக்கு உதவ அவர் எண்ணியிருந்த சமயம் அம்முதியவர் கீழே குதித்து விட்டதாக அஹ்மத் ஷுக்ரி தெரிவித்தார். திருமணமாகாத அந்த முதியவர் அடிக்கடி தனியொரு ஆளாக சம்பவ இடத்திற்கு வந்து சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கெடாவில் திடீர் வெள்ளம், பாலிங் மருத்துவமனை வளாகம் உட்பட பல இடங்களில் பாதிப்பு. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கெடாவில் கடுமையாக மழை பெய்ததை தொடர்ந்து பாலிங் மருத்துவமனை வளாகம் உட்பட பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. நேற்று மாலை பாலிங் மண்டபத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பாலிங் மருத்துவமனையின் நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டதாக கெடா சுகாதார இயக்குநர் டாக்டர் ஒத்மான் வாரிஜோ கூறினார். இரவு மணி 8:30 அளவில் மருத்துவமனை வளாக பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். அலோஸ்டார், ஜாலான், குவாலாகெடா, தாமான் பெர்சத்துவை சேர்ந்த 10 வீடுகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. நேற்றிரவு மணி 10:05 அளவில் வெள்ளம் ஏற்பட்டதாக கோத்தாஸ்டார் மாவட்ட பொது தற்காப்பு பிரிவின் அதிகாரி கேப்டன் நோலிசாவாதி இஸ்மாயில் தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதிக்கப்பட்ட இடத்தில் தாங்கள் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். அந்த வட்டாரத்தில் உள்ள கால்வாய்களில் நீரோட்டம் சுமூகமாகவும் செல்ல முடியாமல் நிறைந்து வழிந்ததால் வெள்ளம் ஏற்பட்டதாக நோர்லிசாவாதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். கோவிட்-19 சிறப்பு உதவி திட்டத்தின் பேரில் மோசடி கும்பலிடம் 3 ஏமாந்தனர். ஸ்கீம் பந்த்வான் காஸ் கோவிட்-19 என்ற சிறப்பு உதவி திட்டம் இருப்பதாக கூறி வரும் மோசடி கும்பலிடம் உள்நாட்டை சேர்ந்த 3 ஏமாந்துள்ளனர். 26 மற்றும் 48 வயதுடைய 3 ஏமாற்றப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து அஸ்மி அபுகாசன் தெரிவித்தார். வழங்கப்பட்ட செயலியில் கொடுக்கப்பட்ட பாரத்தில் சுய விவர குறிப்புகளை பூர்த்தி செய்து அனுப்புவோருக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் 500 ரிங்கிட் கோவிட் உதவி திட்ட நிதி சேர்க்கப்படும் என்று கூறும் மோசடி கும்பல் 3 ஏமாற்றியுள்ளது. அந்த கும்பலினால் தங்களது வங்கிக் கணக்கில் இருந்து 4550 ரிங்கிட்டை 3 இழந்துள்ளனர். ஜூலை 28 மற்றும் 30 தேதிகளுக்கு இடையே நிகழ்ந்த அந்த ஏமாற்று சம்பவங்கள் குறித்து பணத்தை பறிகொடுத்தவர்களிடம் இருந்து புகிட் அமான் வர்த்தக குற்றப்பிரிவு புகார்களை பெற்றுள்ளது. அதோடு கோவிட்-19 தொற்று உதவி திட்டம் தொடர்பாக எந்தவொரு குறுஞ்செய்தி அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளதாக அஸ்மி விவரித்தார். 10 ஆண்டுகளில் ஜொகூர் பாருவில் ஏற்பட்ட மோசமான திடீர் வெள்ளம். ஜொகூர் பாருவில் பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து அந்த மாநகரில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் ஜொகூர் பாருவில் ஏற்பட்ட மோசமான திடீர் வெள்ளம் அதுவென கூறப்பட்டது. ஜாலான் ஆயர் மோலிக், ஜாலான் வாங் ஆஃபூக், ஜாலான் துன் அப்துல் ரசாக், ஜாலான் கோலம் ஆயர் மற்றும் ஜாலான் யாஹ்யா அவால் ஆகிய பகுதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன. சுல்தானா அமினா மருத்துவமனையின் கார் நிறுத்தும் பகுதி, ஜாலான் ஆயர் மோலக் மற்றும் கம்புங் பாரு முகமது அமீன் ஆகிய இடங்களில் பொது கார் நிறுத்தும் பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் பாதிக்கப்பட்டன. பல இடங்களில் கார்கள் மூழ்கியதால் வெள்ளம் வடிந்த பிறகு அந்த கார்களை இழுவை வாகனங்கள் இழுத்து சென்றதாக தகவல் வெளியிட்டது. சார்டின் லோரி கவிழ்ந்தது, செந்நிறமாக மாறியது நெடுஞ்சாலை. சார்டின்களை ஏற்றி சென்ற ஹோல்கலன் லோரி ஒன்று வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கோலா கங்சாருக்கு அருகே கவிழ்ந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 265.9 கிலோமீட்டரில் நண்பகல் 1 மணி அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தினால் சாலையில் பல இடங்களில் சார்டின்கள் பரவலாக கீழே விழுந்து கிடந்தன. அந்த சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த கொள்கலன் லோரி அப்புறப்படுத்தப்படும் வரை வடக்கிலிருந்து வரும் வாகனங்கள் குவாலா கங்சார் டோல் சாவடி வழியாக வெளியேறும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதாக குவாலா கங்சார் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஓமர் பக்தியார் யாக்கூன் தெரிவித்தார். சுமூகமான போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதற்கு விபத்துக்குள்ளான இடத்தில் போலீஸ்காரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
மாதந்தோறும் 13,000 டன் உணவுகளை மலேசியர்கள் குப்பையில் கொட்டுகின்றனர். நாட்டில் ஒவ்வொரு மாதமும் மலேசியர்கள் 13,000 டன் உணவுகளை குப்பை தொட்டியில் கொட்டுகின்றனர் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரிசால் மெரிகான் நைனா மெரிகான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 38,000 டன் உணவுகளை வீசுவதால் திடக்கழிவுகளை கையாள்வதில் பெரிய சவாலாக இருப்பதாக அவர் கூறினார். இவற்றில் 45 விழுக்காடு விரயமான உணவுகள் என கெமாமான் பெரிகத்தான் நேஷனல் எம்பி ஜே எலியாஸ் ஹமீத் எழுப்பியுள்ள கேள்விக்கு பதில் அளித்தபோது ரிசால் மெரிகான் தெரிவித்தார். அதிரடியாக உள்ளே புகுந்த காட்டுப்பன்றி, பரபரப்புக்குள்ளான மருத்துவமனை அலுவலகம். கெடாவில் உள்ள சிக் மருத்துவமனையின் அலுவலகத்திற்குள் காட்டுப்பன்றி புகுந்ததால் அப்பகுதியே பெரும் பரபரப்புக்குள்ளானது. வழி மாறி காட்டுப்பன்றி அம்மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக புகுந்ததாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஒத்தமான் வாரிஜோ தெரிவித்தார். திடீரென அது மருத்துவமனை அலுவலக பகுதியின் கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் செய்வதறியாது அதிர்ச்சிக்குள்ளாகினர். நல்ல வேளையாக இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என டாக்டர் ஒத்தமான் கூறினார். காட்டுப்பன்றியை பிடிக்க மருத்துவமனை தரப்பு தீயணைப்பு துறையை தொடர்பு கொண்டது. ஆயினும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அது அங்கிருந்து வெளியாகி அருகில் உள்ள காட்டுக்குள் ஓடிவிட்டதாக அவர் மேலும் சொன்னார். கடந்த ஈராண்டுகளில் 17,600 பேர் திவாலாகி இருக்கின்றனர். அவர்களில் 1,300 பேர் இந்தியர்கள். 2020ஆம் ஆண்டில் இருந்து இவ்வாண்டு மே மாதம் வரை நாட்டில் 17,600 பேர் திவாலாவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மலாய்க்காரர்கள் என பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ வான்ஜினேடி துவாங்கு ஜாஃபர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் அக்காலகட்டத்தில் 1,321 பேர் திவாலாகி இருப்பதாக அவர் கூறினார். சீனர்களின் எண்ணிக்கை 4,447 ஆகும். பெண்களை விட ஆண்களே அதிகம் திவாலாகி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஏறக்குறைய 13,000 ஆண்கள் அக்காலகட்டத்தில் திவாலாகி உள்ளனர். மாநில ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஸ்லாங்கூர் திவாரானவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மாநிலமாக திகழ்கிறது. அதற்கு அடுத்த இடங்களில் கூட்டரசு பிரதேசம், ஜொகூர், சபா, பேராக் ஆகிய மாநிலங்கள் இருக்கின்றன. 34 வயதில் இருந்து 44 வயதுக்கு இடைப்பட்டவர்கள்தான் பெரும்பாலும் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் திவாலாகி போவதும் கண்டறியப்பட்டுள்ளது. அத்தகைய வயதுடைய ஏறக்குறைய 7,000 பேர் அக்காலகட்டத்தில் திவாலாகி இருக்கின்றனர். 25 வயதிலேயே திவாலானவர்களும் இருக்கின்றனர். ஆனால் அவர்களது எண்ணிக்கை வெறும் 46 மட்டுமே என வான்ஜினேடி இன்று மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது கூறினார். லாரி மோதி தரைமட்டமான வீடு. சபா தம்புரலியில் 3 டன் லாரி கட்டுப்பாட்டை இழந்து வீட்டை மோதி தள்ளியது. பின்னர் 500 மீட்டர் ஆழ பள்ளத்துக்குள் விழுந்ததில் 2 காயமடைந்தனர். இச்சம்பவத்தில் லாரியின் ஓட்டுநரும் உதவியாளரும் காயமடைந்தனர். லாரி பள்ளத்துக்குள் விழுந்தபோது அதனோடு சேர்த்து அதன் ஓட்டுநரும் விழுந்துள்ளார். உதவியாளர் லாரியில் இருந்து வெளியே குதித்து தப்பியதாக துவாரான் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் அப்துல் காவி அப்துல் காப்பர் தெரிவித்தார். காலை 7 மணி அளவில் 19 வயது முதல் 82 வயதுடைய 9 பேர் இருந்த அந்த வீட்டை லாரி மோதியது. நல்ல வேளையாக வீட்டில் இருந்தவர்கள் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. இச்சம்பவத்தில் வீட்டின் 90 விழுக்காடு பகுதி உடைந்து தரைமட்டமாக இருப்பதும் அப்துல் காவி கூறினார். சுபிக்ஷம் பாதுகாப்புக்காக அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவோம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் திட்டவட்டம். மலேசியாவும் அமெரிக்காவும் தங்களுக்கிடையே இருந்து வரும் நீண்டகால இருவழி நட்புறவை மதிப்பதோடு பொருளாதார சுபிக்ஷத்திற்கும் பாதுகாப்பிற்கும் தொடர்ந்து இணைந்து செயல்படும். அங்கு வருகை புரிந்திருக்கும் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நான்சி பெலோசிக்கு வழங்கிய விருந்தில் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இதனை தெரிவித்தார். 4 ஆசியான் நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள பயணத்தின் ஒரு பகுதியாக நான்சி பெலோசியும் இதர அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று மலேசியா வந்தடைந்தனர். பொருளாதாரம், முதலீடு, சுகாதாரம், பாதுகாப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் 2 தரப்பும் சிறந்த உறவுகளை கொண்டிருப்பதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். பொருளாதார ரீதியில் மலேசியாவில் மிகப்பெரிய முதலீட்டாளராகவும் அமெரிக்கா விளங்குவதாக அவர் விவரித்தார். தீயில் பள்ளி மண்டபம் சேதம். தங்காகில் உள்ள இடைநிலை பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பள்ளியின் மண்டபத்தில் ஒரு பகுதி சேதமடைந்தது. நேற்று நண்பகல் மணி 12:52 அளவில் தகவல் கிடைத்தவுடன் 7 தீயணைப்பு வண்டிகள் அங்கு விரைந்து சென்றதாக தங்காக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தலைவர் ரஃபியா அசிஸ் தெரிவித்தார்.
அந்த பள்ளி மண்டபத்தின் 30 விழுக்காடு பகுதி சேதமடைந்ததாக அவர் கூறினார். அந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்து சமயத்தை சிறுமைப்படுத்திய சமய போதகர்கள் மீது நடவடிக்கை இல்லையா? நாடாளுமன்றத்தில் சிவராசா கேள்வி. இந்து சமயத்தை சிறுமைப்படுத்திய சமய போதகர் இட்ரிஸ் சுலைமான் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என நாடாளுமன்றத்தில் பக்கத்தான் ஹரப்பான் சுங்கைபுலோ MP சிவராசா கேள்வி எழுப்பினார். கடந்த டிசம்பர் மாதம் மாநாட்டில் நாட்டில் ஏற்பட்ட பெரிய வெள்ளத்தில் பேரிடரின் போது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்து ஆலயங்களை தூய்மைப்படுத்திய இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த இளைஞர்களை சமய போதனையாளர் ஒருவர் கடுமையாக சாடியிருந்தார். அவரது சாடல் இந்து சமயத்தை சிறுமைப்படுத்துவதாக இருந்ததால் அவருக்கு எதிராக ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சிவராசா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் வான் ஜுனைடி இது தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சட்ட விதிகள் எதுவும் மீறப்பட்டிருக்கிறதா என்ற அம்சங்கள் ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வெள்ளத்திற்கு பிறகு உதவியாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் இதர வழிபாட்டு தலங்களை தூய்மைப்படுத்தக்கூடாது என இட்ரிஸ் சுலைமான் கூறியிருந்தார். மலேசியா அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட இளம் தொண்டூழியர்கள் பில்லானில் உள்ள இந்து கோயிலை தூய்மைப்படுத்தும் காணொளி வெளியானதை தொடர்ந்து இட்ரிஸ் சுலைமான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அவருக்கு எதிராக போலீஸ் புகார் பெற்றுள்ளதை சேந்தூர் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் பேங்லாய் உறுதிப்படுத்தினார். மற்ற சமயத்தினரின் உணர்வுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது மற்றும் இணையத்தை தவறாக பயன்படுத்தியது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நான் பிரதமராக இருந்தபோது என் பிள்ளைகள் செல்வந்தர்களாகினாரா? முடிந்தால் நிரூபியுங்கள், சவால் விடும் டாக்டர் மகாதீர். தாம் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் தனது பிள்ளைகள் லட்சாதிபதிகளாக ஆகியது உண்மை என்றால் ஆதாரத்துடன் அதனை நிரூபிக்கும்படி முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்சி அஃபண்டி அலிக்கு சவால் விடுத்துள்ளார். ஒரு பிரதமரின் பிள்ளைகளை பெரும் செல்வந்தர்களாக ஆக்குவது அந்த உலகின் வேறெங்காவது நடக்குமா என தான்சி அஃபண்டி கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த போது டாக்டர் மகாதீர் அச்சவாலை விடுத்துள்ளார். தாம் பிரதமராக இருந்த சமயத்தில் அரசாங்கத்துடனான எந்த தொழிலும் தமது பிள்ளைகள் ஈடுபட அனுமதிக்கப்பட்டதில்லை. எந்த ஓர் ஆளும் கட்சியிலும் கூட அவர்கள் இணைந்தது இல்லை. அவர்கள் தாம் பிரதமராகவே இருந்தபோது லட்சாதிபதிகளாக ஆகியது உண்மை என்றால் ஆதாரத்துடன் நிரூபியுங்கள். இல்லையென்றால் தான்சி அஃபண்டியின் அக்கூற்று தமக்கு எதிரான ஓர் அவதூறாகும். அதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தமக்கு உரிமை உண்டு என டாக்டர் மகாதீர் கூறினார். தாம் தேசிய சட்டத்துறை தலைவர் பதவியில் இருந்து நீட்டிக்கப்பட்டது குறித்து தான்சி அஃபண்டியும் கடந்த மாதம் முகநூல் வாயிலாக கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கும் டாக்டர் மகாதீர் பதிலளித்தார். அமெரிக்க நீதித்துறையும் உள்நாட்டு நீதிமன்றங்களும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக் நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டதாக கூறிய போதும் அவர் அந்த தவறை செய்யவில்லை என தான்சி அஃபண்டி தீர்ப்பளித்தார். இது தான்சி அஃபண்டியின் கவனக்குறைவாக காட்டியது அல்லது டாக்டர் ஸ்ரீ நஜீப்பை நீதிமன்றத்தில் நிறுத்த அவர் விரும்பவில்லை என்பதை புலப்படுத்தியது. தவறான தீர்ப்பின் மூலம் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தவறியதால் தான்சி அஃபண்டியின் சேவை காலம் முடித்துக் கொள்ளப்பட்டதாக டாக்டர் மகாதீர் விவரித்தார்.